வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல தெருவுல மேஜிக் பண்ணிட்டு இருந்த ஒருத்தனுக்கு திடீர்னு எதிர்காலத்தை பார்க்குற சக்தி கிடைக்குது. அந்த சக்தி கிடைச்ச உடனே மேஜிக் ஷோ பண்றதை விட்டுட்டு சூதாட்ட விடுதிகளுக்கு போய் எதிர்காலத்துல என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவன் ஜெயிக்கிற மாதிரி லேண்டு பல லட்சம் ரூபாய் ஜெயிக்கிறான். ஆனா இவனுக்கு இந்த சக்தி கிடைச்ச கொஞ்ச நாள்லயே திடீர்னு 2 குரூப் இவனை தேடி வர ஆரம்பிக்காங்க. அவங்கள பார்த்தா சாதாரண மக்கள் மாதிரி தெரியல. அதனால இவன் பயந்து ஓட ஆரம்பிக்க அவங்க விடாம துரத்த அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க பாரு. அதை பத்தி தான் இன்னைக்கு படத்துல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துடைய பெயர் நெக்ஸ்ட். படத்தோட முதல் சீன்லயே கனவுல நடக்கிற மாதிரி ஒரு அழகான பொண்ணு ஒருத்திய காமிக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு கஃபேயை காமிக்காங்க. நம்ம ஹீரோ உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காப்ல. அப்ப கரெக்டா வாட்ச்ல மணி 8:10 ஆகும். சட்டுன்னு திரும்பி வாசல பாக்காரு. ஆனா அங்க யாரும் இல்ல. ஏமாற்றத்தோட அங்க இருந்து கிளம்பி போயிடுறாப்ல. அடுத்து அன்னைக்கு நைட்டு வேகாஸ் நகரத்தை காமிக்காங்க. ஒரே கூத்தும் கும்மாளமா இருக்கக்கூடிய அந்த நகரத்தோட ஒரு ஹோட்டல்ல தொந்தி வச்ச டேடி ஒருத்தர் மைக்க வச்சு அங்க நடக்க போற கிரிகாலன் மேஜிக் ஷோவுக்கு பிராங்க் கிரிகாலன் வரவேறுங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண நம்ம ஹீரோ கோட் சூட்லாம் போட்டு அங்க நடந்து வராப்ல. வந்த உடனே ஜட்டிக்குள்ள 2 புறா எடுத்து மாஸ்க் காட்டுறாப்ல. அதுக்கு அப்புறம் தான் அவர் யார் என்னங்கிறதே விளக்குறாரு. பிறகு என்னோட மேஜிக் ஷோக்கு வாலண்டியர் பண்ண யார் ரெடி அப்படின்னு சொல்லவும் கூட்டத்துல ஒரு பெரிய ஆளு கையை தூக்குறாரு. அவர் பக்கத்துல போன நம்ம ஹீரோ அவர்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காமையே அவர் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காரு, அவர் பேர் என்னங்கிறத தெள்ள தெளிவா சொல்லிடுறாரு. பெரிய ஆளு பேக்க முழிக்காரு. எப்படியா இது அப்படின்னு சொல்ல அவர் கூட இருந்து அவரோட செட்டப் மேடைக்கு கூட்டு போய் நான் 1 2 3 சொல்லவும் உங்க கழுத்துல விழுந்திருக்கிற நெக்லஸ் அருந்து உங்க கிளாஸ்ல விழும் பாருங்க அப்படிங்க. அதே மணிக்கு அவன் 1 2 3 சொல்ல கரெக்டா நெக்லஸ் அருந்து விழுது. கூட்டம் எல்லாம் மிரண்டு போய் கைத்தட்ட அப்ப திடீர்னு திரும்பி பார்த்தா அந்த நெக்லஸ் காணோம். என் பாக்கெட்டுக்குள்ள கையை விடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த பொண்ணு பயப்படுறா. பாக்கெட்டுக்குள்ள ஓட்டையெல்லாம் இல்ல, தைரியமா கையை விடுங்கன்னு சொல்லவும் அவ உள்ள விட்டு எடுத்தா இவ கழுத்துல இருந்து அருந்து விழுந்த நெக்லஸ் அவன் பாக்கெட்டுக்குள்ள இருந்து வெளியே வருது. பெரிய ஆளுதாண்டே அப்படின்னு எல்லாரும் கை தட்டிக்கிட்டு இருக்க அந்த கூட்டத்துல ஒரு லேடியும் ஒரு ஆளும் மட்டும் இவனை வேற விதமா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிறகு ஷோவை முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போன நம்ம பிராங்க் கிரிகாலன் நேரா அங்க இருக்கிற ஒரு சூதாட்ட விடுதிக்குள்ள போறான். நான் பண்ற மேஜிக்கு 5 10 தான் கிடைக்கும், அதனால இங்க வந்து சூதாடுறதான் என்னோட சைட் டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தவன் முதல்ல அந்த விடுதியில் உள்ள ஜாக்பாட் மிஷின்கள்ல கரெக்டா ஜாக்பாட் அடிச்சு அந்த காசு எடுத்துக்கிட்டு பெருசா கோடியா பெட் வைக்கிற டேபிளுக்கு போகாம சின்னதா ஒரு 50,000 ஒரு 1 லட்சம் அந்த மாதிரி சூதாடுற டேபிள்ல போய் உட்காந்து ஜெயிக்கிறான். அப்பதான் யாருக்குமே இவன் மேல சந்தேகம் வராது. இந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டை அப்பப்ப வந்து ஜெயிச்சுட்டு தன்னோட பாக்கெட்டை நிரப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஆனா அன்னைக்கு அந்த சூதாட்ட விடுதிக்காரங்க எல்லாரையும் சிசிடிவி கேமரா வச்சு கண்காணிக்கிறப்போ இவனை பர்டிகுலரா கண்காணிச்சிடுறாங்க. இல்ல இவன் கிரிகால மேஜிக் ஷோ பண்றாச்சே இங்க என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவன் விளையாடுற எல்லா கேம்லயும் ஜெயிச்சிட்டு இருக்கான். கிரிகாலன் நம்மகிட்ட ஏதோ சீட்டிங் பண்றான் அப்படின்னு இவங்க கேமரா மூலமா கண்காணிச்சுட்டு இருக்க அப்ப திடீர்னு நம்மால திரும்பி இந்த கேமராவே நேருக்கு நேர் பாக்குறான். இவங்க ஒரு செகண்ட் மிரண்டு போயிடுறாங்க. உடனே அவங்க நம்ம ஹீரோ லேண்ட் இருக்க டேபிளுக்கு 2 ஆள் அனுப்பிவிட அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ அங்க இருந்து இடத்த காலி பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்ப அங்க வந்த ஒருத்தன் சடார்னு அவன் சட்டைக்குள்ள இருந்து துப்பாக்கி எடுத்து கவுண்டர்ல உள்ளவங்கள மிரட்டி எல்லா காசையும் கொடுக்க சொல்றான். துப்பாக்கியை கீழே போடல அப்படின்னு அங்க ஒரு செக்யூரிட்டி கார்டு வரவும் சட்டுன்னு இவன் அந்த செக்யூரிட்டியும் சுட்டுட்டு கவுண்டர்ல உள்ள பொண்ணையும் சுட்டு மொத்த காசையும் அள்ளிட்டு ஓடுறான். இதை நம்ம ஹீரோ பாத்துறான். சட்டுன்னு திரும்பி பார்த்தா அந்த துப்பாக்கி வச்சிருக்கிறவன் அப்பதான் அங்க நடந்து வரான். சட்டைக்குள்ள கையை விட்டுட்டே வந்து அவன் அடுத்த அசைவை பண்றதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ அவன் மேல பாஞ்சு மூஞ்சில ஒரு குத்தி அவன் கையில உள்ள துப்பாக்கியை புடிங்கிடுறாரு. இதுதான் நம்ம ஹீரோவுடைய சக்தி. நடக்க போறத நடக்கிறதுக்கு முன்னாடியே பாத்துருவாப்ல. ஆனா கையில துப்பாக்கியோட நின்று நம்மால அங்க தேடி வந்த செக்யூரிட்டி கார்டுகள் நம்மால தான் கிரிமினல் நினைச்சு அப்படியே ஹேண்ட்ஸ் அப் பண்ணி கீழே முழங்கால் போட சொல்றாங்க. போடா கொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்மால துப்பாக்கி வீசிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. சஸ்பெக்ட் எஸ்கேப் ஆயிட்டான். அவனுக்கு உடனே லாக்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆளுகளை ஃப்ளோர்ல இறக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஓட்டம் பிடிக்காம அசால்ட்டா நடந்து போறான். எந்த இடத்துல ஆள் வராங்கிறது தெரிஞ்சு கரெக்டா வேற திசையில திரும்பி ரொம்ப நேக்க எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கான். சில இடத்தெல்லாம் திரும்பி ஓட கூட இல்ல. பின்னாடி ஒருத்தன் வாரான் தெரிஞ்சு அப்படியே குனிஞ்சு சூளையை மட்டும் கட்டிட்டு இருக்கான். வந்தவன் இவனை கவனிக்காம போயிடுறான். மேல கேமரால பாத்துட்டு இருந்த குரூப் இவன் எப்படி அப்படி எஸ்கேப் ஆகும்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கி மூலமா இல்ல உங்க புலதைக்கு பின்னாடி தான் நிக்கான் அப்படிங்க. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ ஆள காணும். இப்படியே லந்த கொடுத்து நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகி நேரா பாத்ரூம்குள்ள போயிட்டு ட்ரெஸ் கிச மாத்திட்டு வேற ஆள் மாதிரி வெளியே நடந்து வந்துடுறான். கரெக்டா வெளியே நடந்து வரவும் அங்க வேற ஒருத்தருக்காக ஒரு கார் வந்து நிக்கி இவன் ஓனர் மாதிரி உள்ள ஏறி காரை ஒட்டி எசாயிடுறான். அரண்டு போய் வெளியே வந்த ஓனரு உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, இவன் ஒரு சில்வர் காரை ஆட்டையை போட்டு போறான் அப்படிங்கவும் அவங்க போலீஸ்க்கு தகவல் கொடுக்க போலீஸ்காரங்களும் கார்ல இவனை துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படி உள்ள அவங்களுக்கு லந்த காமிச்சனோ அதே மாதிரி ரோட்ல போலீஸ்காரங்களுக்கு லந்த காமிச்சு ஓட்டிட்டு இருக்கான். அப்படியே இவன் ஓட்டிட்டு போறப்போ அங்க தூரத்துல ஒரு ரயில்வே ட்ராக் தெரியுது. நம்ம ஹீரோ அதை கடந்து போறப்போ அங்க வந்த ட்ரெயின் இவன் காரை முட்டி செதச்சிருது. பார்த்தா ஃபியூச்சர்ல நடக்க போறதை இவன் பார்த்துட்டான். இதே ஸ்பீட்ல போனா சில்லா செதறிடுவோம் அப்படின்னு தெரிஞ்ச நம்ம ஹீரோ ஆக்சிலேட்டரை அழுத்தி விட்டா பாருங்க டாப் கியர்ல. அப்படியே கார் பறந்து போவும் ட்ரெயின் கடந்து போகுது. போலீஸ்காரங்க எல்லாம் ட்ரெயினுக்கு பின்னாடி மாட்டிக்கிறாங்க. நம்மளும் அங்க இருந்து ஜெட் ஆயிடுறாப்ல. பிறகு இந்த சூதாட்ட விடுதியில நம்ம ஹீரோ இந்த துப்பாக்கி கொண்டு வந்தவன தள்ளி விட்டானே அந்த வீடியோவை FBI சேர்ந்த லேடி ஒருத்தி பாக்கா. இந்த லேடியும் இன்னொரு ஆளும் தான் நம்ம ஹீரோவோட மேஜிக் ஷோல உட்காந்து இவனை கவனிச்சிட்டு இருந்தாங்க. அவன் தள்ளி விட்டது மட்டும் இல்லாம அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருந்து எப்படி லந்த கொடுத்து எஸ்கேப் ஆனா அப்படிங்கிற சிசிடிவி வீடியோவெல்லாம் பாக்குறப்போ இது லக்கு கிடையாது. இவனுக்கு யார் எங்க இருந்து வர என்ன ஏதுங்கிறது தெளிவா தெரியுது. இவன்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கு அப்படிங்க. அப்ப பக்கத்துல இந்த சீனியர் ஆபீசர் அவன் பவரை பத்தி பேச இதான் நேரமா ரஷ்யன் ஃபெடரேஷன்ல இருந்து 10 கிலோ டன் நியூக்ளியர் வெடிப்பொருட்கள் காணாம போயிருக்கு.
இருக்கு. அதை வச்சு அமெரிக்காவே காலி பண்ணலாம். அது ஆட்டைய போட்டு 5 வாரம் ஆயிட்டு இன்ன வரைக்கும் உங்களால கண்டுபிடிக்க முடியல. அதை தேடுறதை விட்டு கிரிகால மேஜிக் காரனுக்கு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கே அப்படிங்கவும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார். நீல் செத்த சூவை சாத்திக்கிட்டு இருக்கும். அந்த காணாம போன வெடிபொருளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இவனை தேடி பிடிச்சிருக்கேன். இவனுக்கு எதிர்காலத்துல என்ன நடக்கு எங்க நடக்குன்னு எல்லாமே தெரியுது. இவனை வச்சு அதை கண்டுபிடிச்சிடலாங்க. சரி, உனக்கு 5 நாள் டைம் கொடுக்கேன். அதுக்கு மேல இவன் மேல நீ ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் ஆபீசர் போயிடுறாரு. உடனே நம்ம போலீஸ் அக்கா அந்த கெசினோவோட ஓனரை கூப்பிடுறாங்க. உடனே அவங்க கூட இருந்த அந்த ஆபீசர் கேபால் கெசினோ ஓனரை கூப்பிட்டு போறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ காரை ஆட்டைய போட்டு எஸ்கேப் ஆனாலும் நேரா போய் ஒரு குடோன்ல நிப்பாட்டுறாரு. அந்த குடோன்ல ஒரு தாத்தா கூட நம்ம ஹீரோ வசிச்சுட்டு வராரு. இல்ல என்ன புதுக்கரா அப்படின்னு கேட்டா, இல்ல திருடிட்டு வந்துட்டு தாத்தா இந்த அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த பொலட்டா பர்சல தாத்தா கொடுத்துட்டு இவன் படுக்க போயிடுறான். இங்க கசினோ ஓனரை கூப்பிட்டு வெளியே இருக்கிற ஒரு ட்ரக்குக்குள்ள கூப்பிட்டு போறாங்க. உள்ள போய் பார்த்தா FBI ஒரு சின்ன ஆபீஸே செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அங்க அந்த FBI அம்மா அந்த கசினோ ஓனர்கிட்ட நம்ம பிராங்க் கிரிகாலனை பத்தி கேட்க, அவனை நாங்க கேமரால வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம், எங்களை சீட்டிங் பண்றான்னு நினைச்சோம். ஆனா அடுத்த நிமிஷம் பார்த்தா துப்பாக்கி எடுத்து வீசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கவோ அந்த துப்பாக்கி அவங்க உள்ளது கிடையாது. அதை ஒரு ஆள்கிட்ட அந்த புடுங்கினானே அந்த ஆள் ஏற்கனவே 2 கெசினோல பூந்து கொலைகளை பண்ணி காசு ஆட்டையை போட்டு போயிருக்கான்னு கேஸ் பெண்டிங்ல இருக்கு. இங்க வா உனக்கு ஒன்று காமிக்க அப்படின்னு அந்த ஓனரை கூட்டு போய் அவங்களோட கெசினோல எடுத்த CCTV ஃபுட்டேஜை போட்டு காமிக்கா. இவங்க கேமரால பாக்குறப்போ கரெக்டா நம்ம ஹீரோ கேமராவை எட்டி பார்த்தானே அது எப்படி நடந்துச்சு, அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்க கெசினோ ஓனரோ 2 ஆளை அனுப்பி அவனை பிடிக்க சொல்லி அனுப்பிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம FBI அம்மாக்கு அவனை பத்தி நினைச்சாலே என்ன நடக்க போகுதுங்கிறத அவன் கண்டுபிடிச்சிடறான். பயங்கரமான ஆளா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கசினோ ஓனரை போக சொல்லிடுறாங்க. பிறகு இவங்க அந்த கசினோல அவன் உட்காந்து விளையாண்ட ஃபுட்டேஜ் எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இருக்கப்போ அவன் காடை கீழே போடுறதுக்கு முன்னாடி அதிகமா வெயிட் பண்ணது 89 செகண்ட். ஆக அட்லீஸ்ட் 1.5 நிமிஷம் வரைக்காவது அவனால ஃபியூச்சரை பார்க்க முடியுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருது. ஆனா அதே நேரத்தில் ஒரு கேம் 2 நிமிஷம் 14 செகண்ட் வரை போயிருக்கு. அப்ப நம்ம ஹீரோ எந்த பெட்டுமே வைக்கல, அவன் பாட்டுக்கு டேபிள் விட்டு எந்திரிச்சு போயிட்டானாமா. ஆக 1.5 நிமிஷத்துக்கு மேல வர அவனால ஃபியூச்சரை பார்க்க முடியும். ஆனா 2 நிமிஷம் 14 செகண்டுக்கு உள்ளதான். அதை இவங்க ஆராய்ஞ்சிட்டு இருக்கப்போ அங்க வந்த கேபால் அவன் ஆட்டையை போட்டு போன காரை பக்கத்து ஊர்ல உள்ள ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ட்ராக் பண்ணிட்டாங்க. அவன் அட்ரஸ் கடைசி அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. அங்க நம்ம ஹீரோவோ அவன் தாடியை வலிச்சிட்டு இருக்கப்போ அங்க வந்து அந்த தாத்தா, ஐயா நீ தினம் ஒரு காரை ஆட்டையை போட்டு வரதை நிப்பாட்டணும். அது மட்டும் இல்ல உன் கனவுல ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தேன்னு தேடி அலைய அதையும் நிறுத்தி தொலையன் அப்படிங்காரு. இல்ல தாத்தா, அந்த பொண்ணை நான் பார்க்கற வரைக்கும் விட மாட்டேன். இன்னைக்கு கூட என் கனவுல வந்து அதே ஹோட்டல்ல போய் அதே டைமுக்கு உட்காந்துருந்தேன். ஆனா அவ வரல. என் கையில ஒரு நாள் சிக்காமையா போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்குள்ள நம்ம FBI லேடி வராங்க. உள்ள வந்தவங்க, நான் FBI ஸ்பெஷல் ஏஜென்ட், உன்கிட்ட என்ன சக்தி இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும். காணாம போன 10 கிலோ டன் நியூக்ளியர் வெடிப்பொருட்களை யார் வச்சிருக்கா, எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கிறத நீ எனக்கு சொல்லணும். அது மூலமா நீ பேராபத்தை தடுக்கலாம் அப்படிங்க. ஆனா நம்ம ஹீரோவோ, நான் பண்றது ஒரு சாதாரண மேஜிக் வித்தை தான், ஃபியூச்சர்ல பாக்குறதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, நீங்க தப்பான ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நீ இப்படி சொன்னா கேட்க மாட்டேன். கெசினோல அளப்பறையை கொடுத்துட்டு காரை ஆட்டையை போட்டு வந்ததுக்கு உன்னை கைது பண்ற அப்படின்னு சொல்லும் சடார்னு கதவை திறந்துகிட்டு ஒரு பெரிய டீமே கையில துப்பாக்கியோட வந்து நம்ம ஹீரோவை ரவுண்ட் அப் போட்டுருந்தாங்க. பார்த்தா இதெல்லாம் நடக்க போதுங்கிறது நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருது. நம்ம FBI ஏஜென்ட் கார்ல அங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்மளால அறக்க பறக்க ஓடி போயிடறான். உள்ள வந்து பார்த்தா தாத்தா தனியா பந்தாடிக்கிட்டு இருக்காரு. ஷிட், எஸ்கேப் ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏமாத்தத்தோட போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம கெசினோ ஓனர் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கப்போ பார்க்கிங் லாட்ல 2 பேர் வந்து அவனை மறிக்காங்க. ஒரு ஆணும் பொண்ணும். பிராங்க் கிரிகாலனை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்க நம்மளால கொஞ்சம் பதட்டமா வரான். ஏற்கனவே போலீஸ் வந்து கேட்டு போனாங்க இவங்க யாரு அப்படின்னு யோசிக்க, அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்ன அடுத்த நொடி இவன் முட்டை ஒரு துப்பாக்கி கொண்டு தொலைக்குது. பேர்ந்த முட்டோட நம்மளால அப்படியே கீழே படுத்துற, நான் திரும்ப அவன்கிட்ட கேட்க அப்படின்னு கத்தி எடுத்து அவன் மேல சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில வழக்கம் போல நம்ம கிரிகாலன் அந்த கஃபேல போய் உட்காந்து ஜூஸை குடிச்சுக்கிட்டு மணி 8:10 ஆகுதான்னு பார்க்கான். 8:10 ஆகும் சட்டுன்னு திரும்பி பார்க்கான். அங்க அவன் கனவுல கண்ட அந்த பொண்ணு நேர்ல வந்து நிக்கா. அவளை பார்த்து அப்படியே வாய் வளர்ந்து உட்காந்துறான். நம்ம அவன் நேரா போய் கடைசி டேபிள்ல உட்காந்துற நம்ம ஆளு உடனே எஞ்சி போய், ஹாய் நான் உங்க கூட உட்காந்து டீ குடிக்கலாமா அப்படின்னு கேட்க மூஞ்ச பேத்துருவன்றதா. பார்த்தா நம்ம இப்படி சொன்னா அவ என்ன ரிப்ளை பண்ணுவா அப்படிங்கறத ஃபியூச்சர்ல மைண்ட்ல ஓட விட்டு பார்த்திருக்கான். இந்த மாதிரி 2-3 சீனை மைண்ட்ல ஓட விட்டு பார்க்கான். எல்லாமே ஃபிளாப் தான் ஆகுது. இவட்ட எப்படி பேசினா வலிக்க வருவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தன் கோச்சு விட்டு போட்டு வரான். நேரா அந்த பொண்ணோட டேபிள்ல போய் உட்கார்றான். அவன் இவளுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் போல இருக்க. இவ பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் விடாம பின்னாடியே துரத்தி வந்து தொல்லை கொடுக்கான். ஒரு கட்டத்துல அவ இங்கிருந்து போன்னு சொல்றப்போ அவ கையை இருக்க பிடிச்சிட்டு விட மாட்டான். இதை பார்த்த நம்ம ஹீரோ நேரா வந்து, தம்பி உங்க முனுசன் உன மேல கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லுவோம். யார்ல நீ அப்படின்னு அடிக்க போறான். ஆனா நம்ம ஹீரோ அவன் எங்க இருந்து அடிப்பான் எப்படி அடிப்பான்னு தெரிஞ்சு அசால்ட்டா இவட்ட பேசிக்கிட்டே மிஸ் ஆகிறான். இதை பார்த்து அவ இம்ப்ரெஸ் ஆவான்னு நினைச்சா 2 நாதாரி பயல்களும் வெளியே போங்கள அப்படின்றதா. இதையும் நம்மளால ஃபியூச்சர்ல தான் பாக்குறான். பார்த்தவன் விறுவிறுன்னு அங்கிருந்து எந்திரிச்சு வந்து இந்த பயலோட தோல்ல கை வைக்க அவன் எந்திரிச்சு யார்ல நீன்னு ஒரு குத்து உடவும் அட்டியை வாங்கிட்டு போத்துன்னு கீழே விழுந்துடுறான் நம்ம ஹீரோ. அதை பார்த்து கடுப்பான இந்த ஹீரோயின், அட பாவி பயல ஒரு அப்பாவியை போட்டு அடிச்சு வெளியே போலன்னு சொல்லிட்டு அவன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை விரட்டி விட்டு அடிபட்ட நம்ம ஹீரோவை எழுப்பி உட்கார வைக்க அப்படியே கொக்கிய போட்ட நம்மளால அவ எங்க போக போறாங்கிறத ஃபியூச்சர்ல பார்த்துட்டு, நான் அந்த பக்கமா போறேன், என்னை யாராவது இறக்கி விட்டேன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு பாவம் போல கேட்க
அட எனக்காக வாயில குத்தெல்லாம் வாங்கியிருக்கீங்க, வாங்க நான் உங்களை இறக்கி விடுறேன்ட்டு அவ வண்டியில ஏத்தி கொண்டு போயிடுறான். அடிச்சதுல ஜாக்பாட் அப்படின்ட்டு அவட்ட லைட்டா கடலையை போட்டுக்கிட்டு கார்ல அவ கூட போய்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் FBI லேடியோ நம்ம ஹீரோவை தேடி பேயா அலைறா. அவன் எந்த கஃபேல உட்காந்துருப்பானோ அங்க வந்து விசாரணை நடத்த தினமும் வருவாருங்க. காலையில 8-10 வரை உட்காந்து ஜூஸை உறிஞ்சிக்கிட்டே இருப்பாரு. 8-10 ஆகும் கிளம்பி போயிடுவாரு. ஆனா இன்னைக்கு ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டாரப்பா அப்படின்னு சொல்ல, பொண்ணா எந்த பொண்ணு அப்படின்னு கேட்க, தெரியல ஒரு பொண்ணு வந்துச்சு, அவ கூட தான் கார்ல ஏறி போனாரு அப்படிங்கவும் அவங்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கேட்காங்க. சிசிடிவி கேமராவை இல்ல ஃபுட்டேஜ் எங்க இருந்து கொண்டு வர அப்படிங்க. அப்ப அங்க வேலை பார்க்குற பொண்ணு அவங்க பிளாக் ஸ்டாஃப்ங்கிற ஒரு இடத்துக்கு போறதா பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிடுறான். உடனே நம்ம FBI லேடி வெளியே வந்து அந்த தெருவில் இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவையும் ஆராய சொல்றா. அப்பதான் அவளோட அசிஸ்டன்ட் கேபால், நேத்து நைட்டு நம்ம ஒரு கெசினோ ஓனரை போய் விசாரணை பண்ணோமே, இன்னைக்கு அவன் முட்டி பேர்ந்து சங்க அருந்து செத்து கிடக்காங்க. இது அவன் செத்து கிடக்கானா, அப்ப நான் நம்ம தேடுற ஆள வேற ஏதோ ஒரு குரூப்பும் தேடுது போல இருக்க, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணுங்க. அடுத்த சீன்ல ஹார்பர்ல இருக்கிற ஒரு பிரைவேட் கம்பெனி காமிக்காங்க. பல கண்டெய்னர்களை உள்ள ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க நம்ம கெசினோ ஓனரை சங்கரத்து கொன்னவன் 2 ஆளுங்களோட நின்றுகிட்டு இருக்கான். அவங்க இறக்கின ஒரு கண்டெய்னரை ஓபன் பண்ணி பார்த்தா திருடி கொண்டு வரப்பட்ட அந்த 10 கிலோ நியூட்டன் நியூக்ளியர் வெடிப்பொருட்கள் அதுல இருக்கு. அதை வச்சு இவங்க ஒரு வெடிகுண்டு தயாரிக்காங்க. அப்ப அந்த கூட்ட தலைவன் இந்த வில்லன்ட்ட நேத்து நைட்டு போய் விசாரிச்சிங்களே, அவன் ஏதோ உண்மையை சொன்னானா அப்படின்னு கேட்டனா, அந்த பிராங்க் கிரிகாலனை போலீஸ்காரங்களும் தேடி வந்ததா சொன்னான் அப்படின்னு சொல்லவும் அந்த கூட்ட தலைவன், நம்மளை தேடுற போலீஸ் குரூப் அவனையும் தடுதுன்னா அவன் நமக்கு ஆபத்தா முடியக்கூடும், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அவனை போட்டு தள்ளுங்கன்னு சொல்லிட்டு போயிடறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் காமிக்காங்க. கார்ல வந்துட்டு இருந்தவங்க நேரா ஒரு சின்ன கிராமத்துல போய் நிப்பாட்டுறாங்க. ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, நான் எல்லா வாரமும் இங்க வந்து இந்த பழங்குடியின பிள்ளைகளுக்கு 1 மணி நேரம் கல்வி சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட குடிசைக்குள்ள போறாங்க. பார்த்தா அந்த மலைக்கு அங்கிட்டு ஒரு பெரிய கிராமமே இருக்கு. அழகான அருவியெல்லாம் விழுந்து பார்க்கறதுக்கே ரம்யமா இருக்கு. இவ போகவும் ஒரு 4-5 பிள்ளைகளை ஓடி வந்து இவளை கட்டி பிடிக்காங்க. பிறகு அருவியோரமா உட்காந்து அந்த பிள்ளைகளுக்கு இவ ABCD சொல்லி கொடுத்துட்டு இருக்கப்போ ஒரு பிள்ளை, அந்த அங்கிள் உங்க பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கா. ஏன் அப்படி கேட்க அப்படின்னு கேட்டா, என் பாய் ஃப்ரெண்ட் என்னை எப்படி பார்ப்பானோ அதே மாதிரி அவங்க உங்களை பார்க்காங்க அப்படிங்க. அடவாண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவை திரும்பி பார்க்க நம்ம ஆளு ஸ்டில்ல உழுதுட்டு இருக்காரு. இவளுக்கும் லைட்டா மனசுக்குள்ள ஒரு ஆசை வருது. அப்ப உடனே நம்மால் அங்க வந்து அங்க உள்ள ஒரு பொடி வண்டை பிடிச்சி அவன் கையில ஒரு கல்லை வச்சு அதை பள்ளியா மாத்தி மேஜிக் பண்ணி அவளை இம்ப்ரெஸ் பண்றான். அப்படியே 1 மணி நேரத்தை அந்த ஊர்ல சந்தோஷமா ரம்யமா கழிச்சிட்டு இவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. இங்கே நம்ம FBI லேடியோ ஷூட்டிங் ரேஞ்சில் வச்சு ஷூட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க வந்த கேபால், நீங்க சொன்ன மாதிரி வெளியே உள்ள சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணும், அவங்க போற காரோட நம்பர் பிளேட் கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ராக் பண்ணி கிளம்புறாங்க. நைட் ஆயிருது. நம்மால வண்டியை ஓட்டி வந்துகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு இவன் மேல சாஞ்சி படுத்து தூங்கிட்டு இருக்கா. சடான்னு எந்திரிச்சவ, சாரி தெரியாம உங்க மேல சாஞ்சிட்டேன்னு சொல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இன்னும் கொஞ்சம் வேணாலும் சாஞ்சுக்கோங்க அப்படிங்க. நக்கலாவே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கப்போ அங்க முன்னாடி ரோடு பிளாக் ஆகி கிடக்கு. என்னன்னு பார்த்தா பெய்த மழையில நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த ரோடே பிளாக் ஆயிட்டான். இது கிளியர் ஆகிறதுக்கு காலையில் ஆயிரும் சார் அப்படிங்க. இப்போ என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்த வழியிலே ஹைவேல சின்னதா ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க தங்கிடலான்னு முடிவு பண்றாங்க. பக்கத்துல உள்ள ஒரு ஹோட்டல்ல ஒரு ரூம் ஒன்னு வாடகைக்கு எடுத்துட்டு நீங்க உள்ள பார்த்துக்கோங்க, நான் கார்லயே படுத்து தூங்குறேன்னு உத்தமனான நம்ம ஹீரோ ஒரு போர்வையும் தலைவாணியும் எடுத்துக்கிட்டு கார்ல போய் படுத்து தூங்கிடுறான். அது நம்ம பொண்ணுக்கு ரொம்ப கில்ட்டி ஆயிடுது. இந்த பக்கம் இவங்க அவங்கள ட்ராக் பண்ணி நம்ம ஹீரோ போன காரு அந்த கிளிஃப் ஹேங்கர் ஹோட்டலுக்கு வெளியே தான் நிக்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்ப பார்த்து அவங்களுக்கு இன்னொரு ஷாக்கிங் நியூஸ். இந்த நாட்டோட ஒரு பகுதியில் நியூக்ளியர் அலர்ட் வருது. கம்ப்யூட்டர் மூலமா வர்ற அந்த அலர்ட்டை வச்சு இந்த ஏரியால ஒரு வெடிகுண்டு வெடிக்க போகுதுங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா அது எங்க இருக்குங்கிறதே உங்களுக்கு தெரியல. அதை கண்டுபிடிக்கணும்னா கிரிகாலனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த FBI லேடி அவ டீமை கூப்பிட்டு அங்க கிளம்புறா. இங்க நம்ம ஹீரோயினோ காலையில தூங்கி எந்திரிச்சு குளிச்சு முடிச்சிட்டு துண்டை கட்டி ஜம்ப் பண்ணிக்காங்க. அதை பார்த்த நம்மாலோ அசந்து போயிடுறான். ஆனா ஹீரோயினே ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன இப்படி முழிக்கல அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ இல்ல டக்குன்னு எனக்கு ஒரு படத்தோட சீனி ஞாபகம் வந்துட்டு, நம்ம டைட்டானிக் படத்துல ஒரு ஓவியம் ஒருத்தர் இருப்பான் அப்படின்னு சொல்ல அவளுக்கு விஷயம் புரிஞ்சிருது. அவ ஓவியத்தை வரைய விட்டுருதா. இங்க நம்ம FBI லேடியும் கேபாலும் ஒரு ஹெலிகாப்டர்ல பறந்து வராங்க. இந்த பய ஹோட்டல் இங்க இருக்கு, இந்த ஹோட்டலை சுத்தி இங்க 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 3 பாயிண்ட்லயும் நம்ம ஏரியாவை லாக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுகெல்லாம் நியூஸை கொடுத்துறாங்க. பிறகு ஏரியாவை லாக் டவுன் பண்ணிட்டு இவங்க தூரத்துல இருந்து பைனாக்குலரை வச்சு அந்த ஹோட்டலை கண்காணிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயின் வெளியே வரா. பக்கத்துல உள்ள கடைக்கு வந்து பிளட் ஜாம் வாங்க வந்திருக்கா. அவளை அந்த வில்லன் குரூப்பும் இன்னொரு கார்ல உட்காந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ஒரு கடை பக்கத்துல வர்றப்போ சடார்னு நம்ம FBI லேடி ஒரு காருக்குள்ள இருந்து வெளியே வந்து அவளை தடுத்து நிப்பாட்டி பேசுறாங்க. நான் FBI ஏஜென்ட், நீ ஒருத்தன் கூட ஓவியம் வரைஞ்சிட்டு வரைய, அவன் சாதாரண ஆள் கிடையாது, இதை பாரு அப்படின்னு அவன் கெசினோல துப்பாக்கி கொண்டு வந்த ஒருத்தன் மேல பாஞ்சு அடிச்சானே அந்த வீடியோவை போட்டு காமிக்க. அவன் ஒரு சைக்கோத்தனமான ஆளு, நல்லா இருப்பான், இந்த மாதிரி திடீர்னு மேல பாஞ்சிருவான். நாங்க FBI ஏஜென்சியை அவனை தேடிக்கிட்டு இருக்கோம், நாங்க சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அவ கையில ஒரு மாத்திரை டப்பாயை கொடுத்து அவன் குடிக்கிற ஜூஸ்ல ஒரு மாத்திரையை தூக்கி போட்டு, ஆனா ஒரு கண்டிஷன், அவனை ரூமை விட்டு வெளியே அனுப்பி 2 நிமிஷம் கழிச்சு தான் நீ இந்த மாத்திரையை போடணுங்க. பதறி போன இவ்வளவு மாத்திரை டப்பாயை வாங்கிட்டு திரும்ப ஹோட்டல் ரூமுக்குள்ள வரா. அங்க நம்ம ஹீரோ சட்டப்படாம 2வது ரவுண்டுக்கு ரெடியா உட்காந்துருக்கான். அப்ப நைஸ் போல அவன்கிட்ட பேச்ச கொடுத்து நம்ம ஹீரோயினி நீ போய் குளிச்சுட்டு வாயேன், நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வைக்கேன் அப்படின்னு சொல்லவும் அவனும் ஈன பள்ளி இழிச்சுக்கிட்டே பாத்ரூம்குள்ள பூந்துடுறான். அவன் போன 2 நிமிஷம் கழிச்சு இவ
அவன் குடிக்கிற ஜூஸ்ல அந்த மாத்திரை ஒண்ண கலந்து விட்டுருதான். அதே நேரத்துல வில்லன் குரூப்பும் பக்கத்துல இருக்கிற மலை மேல இருந்து இவங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. கையில ஸ்னைப்பர் துப்பாக்கியோட நம்ம ஹீரோ ஹோட்டல் விட்டு வெளியே வந்தா அவன் தலை சிதறிடும். குளிச்சு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எங்க அப்படின்னு வந்து அங்க வச்சிருக்கிற கிளாஸ்ல உள்ள ஜூஸை குடிக்க போறான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு மனசு கேட்கல. சட்டுன்னு அவனை கட்டி பிடிச்சவ மெல்ல அவன் காதுல இதுல மயக்க மருந்து கலந்துருக்கு. வெளியே ஒரு FBI லேடி என்ன மீட் பண்ணாங்க. நீ ஒரு சைக்கோபாத் சோசியோபாத்லாம் சொன்னாங்க. ஆனா என்னால அதை நம்ப முடியல. நிறைய பேர் நம்மள கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ சட்டுன்னு அலர்ட் ஆயிடுறான். இந்த மருந்தை நான் குடிச்சனா எவ்வளவு நேரத்துல மயங்குவேன்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்க 5 நிமிஷம் ஆகும்னு சொன்னாங்க அப்படிங்க. உடனே ரிமோட் எடுத்து அங்குள்ள டிவி ஆன் பண்ணிட்டு இவன் வேற கிளாஸ் ஜூஸ் எடுத்துக்கிட்டு வெளியே வந்து நிக்கான். அப்படியே போலீஸ்காரங்க பாக்குற மாணிக்கே இவன் குடிச்சிட்டு மறுபடியும் உள்ள போயிடுறான். உள்ள போய் நம்ம ஹீரோயின்ட்ட அந்த கெசினோல ஒருத்தன் மேல பாஞ்சதா வீடியோ காமிச்சாங்களே, அவன் ஒரு கொலகாரன், நான் அவனை தடுக்கலனா அவன் 2 பேரை கொண்டிருப்பான், அதனால தான் தடுத்தான்னு சொல்ல, இல்ல நீ உண்மையில சைக்கோவால அவன் கொல்லுவன உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க பின்னாடி ஓடிட்டு இருந்த டிவி சேனலை ரிமோட்டால மாத்துறான். மாத்துறதுக்கு முன்னாடியே அடுத்தடுத்த சேனல்ல என்ன டயலாக் வருங்கிறத அச்சு பிசுறாம அப்படியே சொல்றான். இந்த மண்டையனுக்கு உண்மையில ஏதோ சக்தி இருக்குன்னு இவ புரிஞ்சுக்கிறான். நான் பிறக்கும் போதே இந்த சக்தி என் கூடவே பிறந்தது அப்படின்னு சொல்ல, அப்ப நீ ஃபியூச்சரை பாப்பியா அப்படின்னு கேட்கா, என்னோட ஃபியூச்சரை மட்டும் தான் என்னால பார்க்க முடியும். இந்த ஃபியூச்சர்ல என்ன எது அஃபெக்ட் பண்ணுதோ அது மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியும். அதுவும் என் வாழ்க்கையில நடக்க போற 2 நிமிஷம் முன்னாடி வரதான் எனக்கு தெரியும். ஒன்ன தவிர நீ அந்த கடைக்கு காலையில 8:10க்கு வருவங்கிறது எனக்கு பல வருஷம் முன்னாடி இருந்தே கனவா தெரியுது. நீ எனக்காக பிறந்தவ அப்படிங்க. பிறகு அவ கையில $10,000 இருக்கிற ஒரு பண கவரை கொடுத்துட்டு ஒரு பேப்பர்ல எதையோ எழுதி அவ கையில கொடுக்கான். நான் இங்க இருந்து வெளியே போய் 45 செகண்ட் கழிச்சு இதை வாசிச்சு அதுல எழுதி இருக்கிற மாதிரி அப்படியே செய்யி, உன் காரை எடுத்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கையில இந்த பேப்பரை கொடுத்துட்டு இவன் வெளியே போறான். அவன் வெளியே வரவும் போலீஸ்காரங்க பைனாக்குலரால அவனை பார்க்காங்க. பார்த்தா கரெக்டா அவன் பைனாக்குலரையே பார்க்கான். அத்தி இவனுக்கு தெரிஞ்சிட்டு போல அப்படின்னு சொல்ல இவன் வெளியே வந்து 45 செகண்ட் ஆயிருது. உடனே ஹீரோயினும் அவன் பேப்பர்ல எழுதி கொடுத்த எழுத்து வாசிக்கா. இங்க நம்ம ஹீரோவோ அங்க இருக்கிற மலை மேல இருந்து போத்துன்னு குதிச்சிடுறான். குதிச்சு மலை மேல கூடி உருண்டு போவ போலீஸ்காரங்க ஆளை விட்டு அவனை பிடிக்க சொல்லி அனுப்பி விடுறாங்க. எல்லாம் மலை சறுக்குல சறுக்கிட்டே வராங்க. இங்க நம்ம ஹீரோயினும் 45 செகண்ட் ஆகும். வெளியே ஓடி வந்து அவ காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட விட்டுட்டு பாதியில ஜம்ப் அடிச்சிடறா. அது நேரா போய் அங்கிருந்த வாட்டர் டேங்க்ல முட்டி வாட்டர் டேங்க் சரிஞ்சு நம்ம ஹீரோவை துரத்திட்டு வந்த போலீஸ்காரங்க மேல விழுந்து அவங்க ஓட முடியாம வலிக்கு விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோவோ பின்னாடி இருக்கிற அந்த காட்டு வழியா தாவி குதிச்சு போயிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு புல்லட் அவனை நோக்கி வருது. நல்ல வேலைக்கு வருங்காலத்தை பார்த்தவன் நவுண்டு அதுல இருந்து தப்பிச்சிடறான். ஆனா மேல ஹீரோயினை உருட்டி விட்ட காரு அங்க உள்ள வாட்டர் டேங்கை மட்டும் இடிக்கல. அது அப்படியே மலை மேல இருந்து உருண்டு வந்து அங்க நின்று இன்னொரு பெரிய வண்டியை இடிச்சு தள்ளிடுது. அது பாறாங்கல் எல்லாம் அடிச்சு உருட்டிட்டு மலை சரிவுல ரொம்ப கொடூரமா உருண்டு வருது. நம்ம ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கப்போ அங்க நம்ம FBI லேடி இவன் துப்பாக்கி முனையில படிச்சிடறா. நீ துப்பாக்கி வச்சு சுட்டா என்னால தப்பிக்க முடியாதுன்னு நினைக்க அப்படின்னு கேட்க, நான் உன்னை சுட போறது இல்ல, ஆனா என் உயிரை நீ காப்பாத்துவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலை மேல இருந்து உருண்டு வர்ற அந்த மரக்கட்டைகளுக்கு முன்னாடி நின்னுல இவன் ஓடி வந்து அவளை தள்ளி விட்டு காப்பாத்திடுறான். கரெக்டா மரக்கட்டை இவங்க மேல விழுது. ஆனா கார் அண்டை கொடுத்து தடுத்துருது. பிறகு அங்க வந்த போலீஸ்காரங்க இவனை கைது பண்ணிடுறாங்க. போலீஸ் இவனை பிடிச்சிட்டாங்கன்னு தெரியவும் அந்த வில்லன் குரூப் பேக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா ரோட்ல தன்னந்தனியா நடந்து போயிட்டு இருந்த நம்ம ஹீரோயினை துப்பாக்கி முனையில தூக்கிடுறாங்க. நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போன போலீஸ் குரூப்போ அவனை ஒரு ரூம்ல சேர்ல கட்டி போட்டு அவன் கண்ணு 2 கிளிப் வச்சு துறக்கிற மாதிரி பிடிச்சிடுறாங்க. யாரா நீங்க சும்மா சுத்திட்டு இருந்த என்ன கொண்டு வந்து பேட்மேன் மாதிரி உட்கார வச்சிருக்கீங்களான்னு ஹீரோ பேக்க முழிக்க, நான் உன்னை இப்படி பிடிச்சு வந்து உட்கார வச்சிருக்க மன்னிச்சிரு, ஆனா ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் உன்னை உட்கார வச்சிருக்கேன். 80 கோடி மக்களோட உயிரை நீ தான் காப்பாத்த போற. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஊர்ல ஒரு அணு வெடிகுண்டு வெடிக்க போகுது. அது எங்க வெடிச்சது என்ன ஏதுங்கிறத நியூஸ்ல சொல்லுவாங்க. அந்த ஃபியூச்சர்ல சொல்ல போற நியூஸை இப்பவே நீ பார்த்து எனக்கு சொல்லணும் அப்படின்னு இவனை உட்கார வச்சு முன்னாடி டிவியை ஆன் பண்ணி நியூஸை போட்டு விடுறா. அந்த நியூஸை பார்க்க அப்படியே அவனை ஃபியூச்சர்ல இழுத்துட்டு போகுது. 2 நிமிஷம் தாண்டியும் அதுக்கு மேல வரக்கூடிய நியூஸ் எல்லாம் இவன் கண்ணுக்கு தெரியுது. என்னன்னு பார்த்தா இவனுடைய லவ்வரான அந்த ஹீரோயினை அந்த ஊர்ல உள்ள ஒரு பார்க்கிங் கராஜ்ல வீல் சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவ மேல வெடிகுண்டுகளை மாட்டி வச்சிருக்காங்க. 6 மணிக்கு லைவா ஓடுற அந்த நியூஸ்ல மீடியா கவரேஜ் இருக்கப்பவே டம்முன்னு அந்த வெடிகுண்டு வெடிச்சு ஹீரோயின் செதறி செத்துடுறா. அதை பார்த்து இவன் அப்படியே அலறி பெய்த FBI லேடியோல என்னாச்சு அப்படின்னு கேட்க, என்ன ரூம் விட்டு வெளியே கொண்டு போங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்றதான். வெட்டுக்கிட்டு வந்து செத்துற போறான்ட்டு அவன் கை கட்டெல்லாம் கலத்தி விட்டு அவன் அந்த ரூம் விட்டு வெளியே கூட்டு போயிடுறாங்க. அவனை கொண்டு போய் அங்க உள்ள ஒரு சிறையில பாதுகாப்பா அடைக்க கூட்டு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ கூட வந்த ராணுவ அதிகாரியை ஒரு குத்திட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடறான். போலீஸ் அவனை பிடிக்க பார்க்காங்க. ஆனா லந்து கொடுக்கறதுலதான் நம்ம ஆளு பெரிய அம்பானியாச்ச. எல்லாரையும் தட்டி விட்டு அசால்ட்டா அவன் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி அவன் ஃபியூச்சர்ல பார்த்த அந்த பார்க்கிங் கராஜ்ல போய் நிக்கான். பின்னாடி விரட்டி வந்த FBI லேடி அங்க வந்து அவனை பிடிச்சிடறான். நீ என்ன பார்த்தங்கிற உண்மையை சொல்லு ராஜா அப்படின்னு கேட்கவும், அவளை இங்க வச்சு கொன்னுட்டாங்க, இதே இடத்துல வச்சுதான் அப்படின்னு சொல்ல, அது இன்னும் நடக்கல. அவளை யாரு பிடிச்சு வச்சிருக்காங்கிறது எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு, அவங்க அவளை பிடிச்சு வச்சிருக்கிறதுக்கு காரணமே நீ அவளை காப்பாத்துருவ, உன் மண்டையில ஒரு புல்லட் இறக்கி உன்னை போட்டு தள்ளிடலாம் தான். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இங்க எவனாவது ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் எல்லாம் போட்டு அனுப்பி விடுறாங்க. இவனும் நார்மலா இங்க நடந்து வர தூரத்துல டேங்க் மேல உட்கார்ந்து இருந்த ஸ்னைப்பர் ஒருத்தன் சட்டுன்னு ஒரு அடி அடிக்கவும் குண்டடிப்பட்ட நம்ம ஹீரோ சுருண்டு விழுந்துடுறான். அடுத்த செகண்டே அவன் இருந்த
இருந்த இடத்துக்கு பின்னாடி ஹெலிகாப்டர்ல வந்த ஸ்குவாட் டீம் அவனை படபடன்னு சுட்டு மலத்திடுறாங்க. பிறகு அந்த வெடி வெடிச்சதா அவன் பார்த்த அந்த ஸ்பாட்டுக்கு கூட்டு போய் இங்க என்ன நடக்க போகுதுங்கிறத பார்த்து சொல்லு அப்படிங்கவும் நம்ம ஹீரோ ஃபுல் ஃபோக்கஸை போடுறான். அதுல ஒரு கருப்பு மினி வேன்ல 4-5 பேர் வந்து நம்ம ஹீரோயின் அந்த வேன்ல இருந்து கீழே இறக்கி வீல் சேர்ல அவளையும் வெடிகுண்டையும் கட்டி வச்சுட்டு போறதை பார்க்கறான். அவன் பார்த்த காட்சிகள்ல இருந்து அந்த மினி வேனோட நம்பர் என்னன்னு சொல்ல இந்த போலீஸ்காரி குறிச்சுக்கிட்டு அவ ஆளுங்கிட்ட கொடுத்துடுறா. FBI உடனே அதை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்காங்க. அதே நேரத்தில் அந்த மினி வேன்ல நம்ம ஹீரோயினை ஏத்திக்கிட்டு அந்த வில்லன் குரூப் அப்பதான் கிளம்புறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் FBIயும் SWAT டீமும் நம்ம ஹீரோவை அவங்க டீம்ல சேர்த்துக்கிட்டு அவன் சொல்றபடி அப்படியே செய்யணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்றாங்க. நம்ம ஹீரோவும் அந்த மேப்பை பார்த்து இவங்க எந்த வழியா வருவாங்க, நம்ம டீமை எங்க நிப்பாட்டினா அவங்கள தடுக்க முடியும்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கான். ஹீரோயினை ஏத்திக்கிட்டு ஹார்பர்ல இருந்து வெளியே வர்ற அந்த மினி வேனை SWAT டீம் மடக்கி பிடிக்க போலீஸ்க்கும் அவங்களுக்கும் துப்பாக்கி சூடு நடக்கு. அப்ப நம்ம ஹீரோ சரசரன்னு கீழே இறங்கி நடந்து வரான். அவனை சுத்தி SWAT டீம் ஒரு 10 பேர் கையில துப்பாக்கிகளோடு வராங்க. இவனோட ஃபியூச்சர் இவன் கண்ணுக்கு தெரியுங்கிறனால இவன் ஃபீல்டுல இறங்கி வர எவன் இவனை சுட்டாலும் அது இவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது. கரெக்டா சுத்தி உள்ள ஆளுங்கிட்ட எங்கெங்க இதெல்லாம் சுடுவாங்க அப்படின்னு சொல்ல அவங்க தாக்குறதுக்கு முன்னாடியே நம்ம SWAT டீம் அவங்கள சுட்டு கொண்டுறாங்க. ஆனா அந்த வில்லப்பையிலோ ஹீரோயின் உடம்புல வெடிகுண்டை கட்டிட்டு அவளை தரன்னு வேற இடத்துக்கு இழுத்துட்டு போயிடறான். அது ஒரு பழைய குடோனு. அந்த குடோனுக்குள்ள போற வில்ல இவங்க கிராஸ் பண்ணி வந்தா சென்சாரால சென்ஸ் ஆகி அங்க ஒரு வெடிகுண்டு வெடிக்கிற மாதிரி வச்சிடறான். நல்ல வேலைக்கு நம்ம ஹீரோ அதை முன்னாடியே கண்டுபிடிச்சு சென்சார்ல கால் வைக்க போன ஒருத்தனை தடுத்து அதை டிசேபிள் பண்ணி விட்டுறாங்க. பிறகு அந்த குடோனுக்குள்ள கூடிய நடந்து போவ எந்தெந்த இடத்துல ஆளுங்க ஒளிஞ்சிருக்காங்க அப்படிங்கறத ஃபியூச்சர் மூலமாவே பார்த்து நம்ம ஹீரோ சொல்ல SWAT டீம் வழக்கம் போல அவங்களையும் சுட்டு கொண்டுறாங்க. அங்க இருந்த ஆளுகள் எல்லாம் பீஸ் ஆயிட்டாங்க. ஆனா வில்லனையும் ஹீரோயினை மட்டும் ஆளா காணும். உடனே நம்ம ஹீரோ என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூளையோட ஃபுல் கெப்பாசிட்டியை பயன்படுத்துறான். எந்தெந்த இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஃபியூச்சர்ல உள்ள எல்லா பாசிபிலிட்டியும் அனலைஸ் பண்றான். கிட்டத்தட்ட ஒரு மினி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாவே மாறிட்டான். ஆனா எந்த பாசிபிலிட்டியை யோசிச்சு பார்த்தாலும் அவ சாவறதை தடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா யோசிக்க கடைசியா ஹீரோயின் இன்ஜின் ரூம் பக்கத்துல இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடறான். பிறகு டீமோட இன்ஜின் ரூம் பக்கத்துல வர அங்க வில்லன் ஹீரோயினோட தலையில துப்பாக்கி வச்சுட்டு நிக்கான். பக்கத்துல வந்தீங்கன்னா சுட்டு கொன்றுவேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ இது எப்படி முடியும்னு எனக்கு முன்னாடியே தெரியும், நீ அதை பண்ணாத அப்படிங்க. நீ என்ன பெரிய இவனால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க ஹீரோ முன்னாடியாக்கல நடந்து வரான். அவன் சட்டுன்னு சுட அவன் சுடுற குண்டுகளை வருங்காலத்திலே பார்த்து அதுல இருந்து லாவகமா மிஸ் ஆன நம்ம ஹீரோ நேரா வில்லன் பக்கத்திலே வந்து நின்றுதான். தப்பு பண்ணிட்டே தம்பி அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் நம்ம FBI லேடி அவன் நெத்தி பொட்டுலே ஒரு புல்லட் இறக்கிறான். நல்ல விலைக்கு ஹீரோயினை காப்பாத்தியாச்சு. சரி இந்த வெடிகுண்டு எங்க இருக்கு அப்படின்னு தேட சொல்ல இவங்க எல்லாரும் வெளியே வராங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு உணர்ச்சி வருது. ஐயோ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்க. என்ன தப்புல அப்படின்னு கேட்டா அந்த வெடிகுண்டு வெடிக்க போகுது அப்படிங்க. எப்போ அப்படின்னு கேட்டா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினை பிடிச்சு கவர் பண்ண டம்முன்னு வெடிச்சு அந்த நாடே அழிஞ்சிருது. பார்த்தா இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கூட ஜலபல ஜங்க்ஸ் பண்ணிட்டு பெட்ல படுத்திருக்கும் போதே பாத்துறான். அந்த தருணத்துல இருந்து வெடிகுண்டு வெடிக்கிற தருணம் வர எல்லாத்தையும் ஃபியூச்சர்ல பார்த்தாவன் பெட்ல இருந்து எந்திரிச்சு அவ தூங்கிட்டு இருக்கும் போதே நேரா நம்ம FBI லேடிக்கு போன் போட்டு நீங்க எதுக்கு என்ன தேடுறீங்கன்னு தெரியும், அந்த வெடிகுண்டு எங்க இருக்கு எப்ப வெடிக்க போகுதுங்கிறது முதற்கொண்டு எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு உதவி பண்றேன். ஆனா ஒரு கண்டிஷன் தான். என்னன்னு கேட்டா என் கூட ஒருத்தி படுத்து தூங்கிட்டு இருக்காளே அந்த பொண்ணை இதுல இருந்து விட்டுருங்க, அவளை இதுல இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல FBI லேடியும் ஓகே சொல்லிடுறா. பிற உள்ள வந்து அவட்ட டாடா பை பை சொல்ல என்னல கூட்டு வந்து நீ பாட்டுக்கு போட்டுக்கு போயிட்டு இருக்க, என்ன தேடி திரும்பி வருவியா அப்படின்னு கேட்க எத்தனை வாரம் ஆனாலும் எத்தனை மாசம் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னை தேடி நான் மறுபடியும் வருவேன், நீ எனக்காக பிறந்தவ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு உமாவை கொடுத்துட்டு இவன் வெளியே வந்து FBI லேடி கூட கார்ல ஏறி போறான். அதோட படம் முடியுது. இன்னைக்கு பார்த்த இந்த வித்தியாசமான திரைப்படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இது போல இன்னும் நூதனமான படங்களை பார்க்கறதுக்கு VOT Films சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.